ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சாரீ நமக்கு வந்து கொடுக்கல. ஸோ பார்டரோட கலர் வந்து இதுதான் அவங்களோட பார்டரோட கலர். இந்த க்ரீன் கலரில் தான் வந்து சாரீ வந்து இந்த க்ரீன் கலரும் இந்த கலரும் சேர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இந்த கலரில் வந்து நம்ம டிசைன்ஸ் வைக்க போகிறோம். ஒரு ஃபினிஷ் பண்ண ப்ளவுஸில் வந்து டிசைன்ஸ் எப்படி வைக்கலாம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த டிசைன் வந்து இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்க டிசைன்ஸ் தான். ஃப்ளவர் வச்சு ஒரு டிசைன். அளவெல்லாம் மார்க் பண்ணி ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து இந்த ப்ளவுஸை வந்து நெக்கையும் கீழ்பாகத்தையும் தச்சு திருப்பி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். தச்சு முடித்த ப்ளவுஸில் வந்து எவ்வளோ அழகாக வந்து டிசைன் வைக்கலாம், அதுவும் வந்து கிராண்டாக ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுற ப்ளவுஸ் எவ்வளோ டிசைன்ஸ் அழகாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், நான் தச்சு திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் கீழேயும் தச்சு திருப்பி எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ நான் இந்த பார்டர் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ அவங்களோட பார்டர் கலரில் வந்துட்டு கொஞ்சம் ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து பாருங்கள் 4.5 இன்ச்சஸ்க்கு வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து 4.5 இன்ச்சஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா, நமக்கு வந்து தையல் போக நமக்கு ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்து இந்த நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கிளாத்தை, எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஜாயின் பண்ணி எடுத்த கிளாத்தை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சஸ் தள்ளி நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேங்க. தச்சு எடுத்த இந்த கிளாத்தை வந்து ஒரு பின் போட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்ததுக்கப்புறமா எட்ஜஸ் எல்லாமே கரெக்டாக எடுத்து விட்டு ஒரு தையல் ப்ரெஸ் தையல் போட்டுக்கலாங்க. ப்ரெஸ் தையல் போட்டேன் பாருங்கள். இதிலேருந்து நம்ம 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஃபுல்லாக வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணி அந்த கரெக்டாக 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு மட்டும் நம்ம தையல் போடணும். கிராஸாக போடக்கூடாது. கரெக்டாக வந்து இதே அளவுக்கு வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி நம்ம தையல் போட்டுகிட்டே வரணும். நம்ம அந்த ஃப்ரில் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மெத்தடில் தான் நம்ம வந்து போடுறோம். ஆனால் வந்து அது எட்ஜஸில் தையல் போடாமல் நடு சென்டரும் இல்லாமல் நம்ம 1.5 இன்ச்சஸ் கிளாத் இருக்குது அப்படின்னா ஒரு 1 இன்ச்சஸில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ வந்து இப்போ பாருங்கள், 1 இன்ச்சஸில் நம்ம தையல் போட்டிருக்கோம். இந்த நம்ம ஸ்டிச் பண்ணி வச்ச கிளாத்தை வந்து எங்கே வச்சு நம்ம தைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா நடு சென்டரில் நம்ம வந்து அந்த 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணி நம்ம தையல் போட்டு எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அது மேலேயே வந்து நம்ம ப்ளவுஸில் அட்டாச் பண்ணி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் தையல் போட்டேன். தையல் போட்டதுக்கப்புறமா அந்த எட்ஜஸ்லேயும் நான் தையல் போட்டுக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து இப்படி தான் இருக்குது. இன்னமும் வந்து இதில் ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுக்கணும், அதுக்கு ஹேங்கிங் கொடுக்கணும், பீட்ஸ் எல்லாம் தைக்கணும், நிறைய ஒர்க் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ வந்து எனக்கு ப்ளவுஸில் மிச்சம் கிளாத் வந்து இவ்வளோ தான் கிடச்சிது. ஸோ இது வந்து 3க்கு 3 இன்ச்சஸ் இருக்குங்க. 3 இன்ச்சஸ் அகலமும் 3 இன்ச்சஸ் நீளமும் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து 5 பெட்டல்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். இது சமோசா மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து ரெண்டையும் ஃபோல்ட் பண்ணோன்னா ஒரு பெட்டல் மாதிரி கிடைக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து மிஷின் தையல் போட்டுக்கோங்க. மிஷின் தையல் போடாமலும் நம்ம அப்படியே தைக்கலாம். அது அந்த அளவுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்காது. நீங்கள் மிஷின் தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிஃபாக நிற்கும்.
ரொம்ப ஈஸியாக வைக்கக்கூடிய டிசைன்ஸ் தாங்க. ஆனால் வந்து ரொம்பவே கிராண்டாக இருக்கும். ஒரு கல்யாண ப்ளவுஸ், என்கேஜ்மெண்ட், இது ஆக்சுவலாக வந்து ரிசப்ஷன் ப்ளவுஸ்க்காக அவங்க வந்து தைக்க சொல்லியிருந்தாங்க. இந்த டிசைன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ பாருங்கள், நான் அதில் 5 பெட்டல்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெடி பண்ணி வச்ச பெட்டல்ஸை வந்து நான் நம்ம கையூசி இருக்கு இல்லைங்களா, அந்த ஊசியை வச்சு தச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள். தைச்சாச்சு. தைச்சதுக்கப்புறமா அந்த ஃபஸ்ட்டு நம்ம தையல் போட்டோம் இல்லைங்களா, அந்த பெட்டல் கூட வந்து நம்ம லாஸ்ட்டாக தையல் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த பெட்டலையும் வச்சு நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா திக்காக பிசுறு எதுவும் வெளியே தெரியாத மாதிரி நிற்கிற மாதிரி நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம அடுக்கடுக்காக ஃப்ளவர் கூட நம்ம பண்ணலாம். பண்ணினோன்னா அதுவுமே இன்னும் கொஞ்சம் கூட அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். பிசுறு எதுவுமே வெளியே தெரியல. இந்த மாதிரி வச்சு நல்லாவே ஸ்டிஃபாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து நான் இதை வந்து இந்த ஃப்ளவர் வந்து நடு சென்டரில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். மிஷின் தையலும் போடலாம். நான் வந்து இன்றைக்கி கை தையலே போட்டுறேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் தைச்சிட்டு நல்லா நாட் போட்டுக்கோங்க. நமக்கு அந்த தையல் அந்த ஃப்ளவர் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடக்கூடாது. நம்ம கை தையல் போட்டு தைக்கிற எந்த ஒரு டிசைனுமே வந்து நமக்கு பிரிஞ்சு வந்துடக்கூடாது. அந்தளவுக்கு ஸ்டிஃபாக தைச்சிக்கோங்க. தைச்சதுக்கப்புறமா பாருங்கள், நான் ஹேங்கிங் கொடுக்கறதுக்காக நான் கோல்டன் கலர் ரோப் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஹேங்கிங்காக ரோப் தைச்சிட்டேங்க. இந்த ரோப்பில் வந்து டசல்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா, அந்த டசல்ஸ் கொடுக்குறதுக்காக நான் சாரியில் வர அந்த பார்டரே வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து கொடுத்துக்கிறேங்க. இதையே வந்து நான் டசல்ஸாக நான் கொடுத்துக்கிறேன். நல்லா குட்டியாக நான் கொடுத்துக்கிறேன், ரொம்ப பெருசாக கொடுக்கல. ஹேங்கிங் தைச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. நான் இந்த ஃப்ளவரோட நடு சென்டரில் வந்து பட்டன் கொடுக்க போகிறேங்க. இந்த சாரீ வந்து க்ரீன் கலர் சாரீ. ஸோ நான் வந்து க்ரீன் கலர் பார்டர் உள்ள சாரீ. ஸோ அதுக்கு மேட்சாக நான் க்ரீன் கலரில் பட்டன் வாங்கியிருக்கேன். அந்த பட்டன் நான் கொடுத்துக்கிறேன். கை பாருங்கள், பஃப் வச்சுருக்கேன். அவங்க வந்து சேம் ப்ளவுஸ் கலர்லேயே தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து அதே கலர்லேயே வந்து நம்ம பஃப் வந்து கொடுத்துட்டோம். இதெல்லாமே கொடுத்ததுக்கப்புறமா நெக்கில் வந்து நம்ம ஒரு 4 இன்ச்சஸ் வந்து இடம் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம லேஸ் வச்சு ஃபில் பண்ணிக்க போகிறோம். அந்த இடத்துல நம்ம லேஸ் கொடுத்தாலும் ஓகே, இல்லைனா டபுள் லைன் ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டோன் கொடுத்தாலுமே இன்னும் அழகாக இருக்கும், பார்க்குறக்கு கிராண்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து லேஸ் கொடுத்துக்கிறேன். அந்த லேஸ் அப்படியே ஃப்ரண்ட் நெக் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் வச்சு தைச்சிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிட்டேன் ப்ளவுஸை. இன்னும் அந்த பீட்ஸ் எல்லாம் தைக்க வேண்டியது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ப்ளவுஸ் வந்து இப்படி தான் இருக்குது. இன்னும் நமக்கு பீட்ஸ் எல்லாம் மட்டும் தைக்கணும். பீட்ஸ் தைக்கணும், கைக்கு வந்து ஹேங்கிங் வச்சு தைக்கணும். அந்த ஒர்க் மட்டும் இருக்குது.
ஸோ அதையும் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் பாருங்கள். நான் இந்த மாதிரி நம்ம அந்த 1 இன்ச்சஸ் தள்ளி நம்ம நடு சென்டரில் தையல் போட்டோம் இல்லைங்களா, நம்ம அந்த ஃப்ரில்லை வந்து அப்படியே மடித்து கொண்டு போய் அந்த நடு சென்டரில் தையல் போட்ட இடத்துல வச்சு ஒரு பீட் வச்சு தைக்க போகிறோம். அப்படி தைக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃப்ளவரோட பெட்டல் ஷேப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது பார்க்குறக்கே வந்து வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ப்ளவுஸை. இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவுமே வந்து வச்சு தைச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறமா கைக்கு வந்து அவங்க ஹேங்கிங் கேட்டிருந்தாங்க, அவங்களோட பார்டர் கலர்லேயே ஹேங்கிங் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையுமே நம்ம வந்து தைச்சிட்டோம். தைச்சி முடிச்சதுக்கப்புறமா பாருங்கள் ப்ளவுஸ் இப்படி தான் இருக்குது. நேரில் பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. நமக்கு வீடியோவில் வந்துட்டு கொஞ்சம் கலர் வந்து டல்லாக தெரியுது. ஆனால் வந்து நல்லா ரெண்டுமே வந்து லைட் கலர் டார்க் கலர் அப்படின்னும் போது ரொம்பவே அழகாக பிரைட்டாக இருந்தது. ரொம்பவே அழகாக இருந்தது இந்த ப்ளவுஸ். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த ஒரு சூப்பரான டிசைன் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.